தண்ணி கொண்டு வர தண்ணி ஐயா குச்சிக்கு அடுத்த கேள்வி பதில் சொல்ல திணற மாதிரி தான் இருக்கும். சிச்சி டேய் வேத்து போலடா நல்லா தானே இருக்கு. வேத்து போறேன்னு தொடச்சி ஆடியன்ஸ் கிட்ட என்ன பத்தி டென்ஷன் ஆகும் நினைக்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிய கட்சி தலைவன். ஏய் என்னப்பா வாங்கிக்கோ. இட்லி தோசை அரிசி உப்புமாவு இதுதான் டிஃபனா சாப்பிட்றதுனால நம்ம நாட்டுல முதல் வாரத்துல இட்லி, அதுக்கப்புறம் அரிசி உப்புமாவு, அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பொங்கல், நாலுமே அரிசியில செய்யறோம். அரிசி நம்ம நாட்டுல விளையுது, நம்ம நாட்டுல விளையுது, நம்மளே வாங்கி நம்ம நாட்டுல இல்ல நம்ம மாநிலத்துல, நம்ம மாநில இந்தியா முழுக்க விளையுது. நீ தெரியாத பையன், சின்ன பையன், கத்துக்குட்டி, இங்க பத்திரிகைக்காரனா இருக்க. இந்தியா ஃபுல்லா உனக்கு தெரியுமா? தெரியும். சரி பஞ்சாப்ல என்ன விளையுது அத பத்தி விடு, அத பத்தி நான் அப்புறம் பேசுறேன். பாரு பிச்சிருவேன் நானு. பஞ்சாப்ல கோதுமை சொல்றேன் தெரியும்பா. தேவையில்லாதெல்லாம் கேக்குறீங்க. கோதுமை எங்க விளையுது, மிளகு எங்க விளையுது, கரும்பு எங்க விளையுது, எல்லாம் தெரியும். ரிலாக்ஸா பதில் சொல்லு பார்க்கலாம். ஐயா எல்லாரும் பாக்குறாங்க, கேமரா ஆன்ல இருக்கு. அப்ப நமக்கு தெரியாதா? விடு. அப்போ இதனால என்ன ஆகுது? கோதுமை விளையுது. கோதுமை நமக்கு வாங்க வேணாமா? நம்ம நாட்டிலேயே அரசு வருதுல. அதனால உணவு பாதுகாப்பு நம்ம கிட்டே இருக்கும். அது பற்றாக்குறை வந்துடும். அதாவது நீ சொல்றது அரிசி மட்டுமே விளைஞ்சா நம்ம ஊர்லயே இந்த இட்லி பூரி பொங்கல் பிரச்சனை இருக்காது. இப்ப அண்டி நாட்டுல இருந்து வாங்க தேவையில்ல, நம்ம கிட்டே இருக்கப்ப அதுவே போதுமே. அதனால என்ன யூஸ்னா விவசாயமும் நல்லா பாதுகாக்கப்படும், அவங்களுக்கும் நிறைய பணம் போயிடுச்சு. நல்ல விஷயம் நீங்க சொன்னது, உண்மையிலே ஏத்துக்க வேண்டிய விஷயம். ஆனா ஒரே ஒரு மாற்றம் மட்டும் பண்ணிக்கங்க. நீங்க சொல்லி நாங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லி தொலைங்க. நீங்க சொல்லி நாங்க பண்ணோம், ஆனா நாங்க மக்கள் சொல்லி நீ பண்ண மாட்டியா? நீங்க மக்கள் சொல்லி பண்ண மாட்டீங்களா? அப்படி சொல்ல தம்பி, நான் அப்படி சொல்லல. மக்கள் பண்ணா இவர் நம்ம சர்வாதிகாரமா நாங்க சொல்றோம் நீங்க பண்ண கேள்வி. தம்பி மக்கள் சொல்லி நீங்க பண்ணோம். தம்பி அடுத்த கேள்வி கேளுங்க. ஐயா அவர் சொல்லி நம்ம இறங்கி போணுமா? தம்பி நீ கொஞ்சம் வெளியே போறியா? வெளியே போ ஐயா. வெளியே போன இல்ல, ஒரு திட்டம் வச்சிருக்க. வெளியே கிளம்பு. உன் கட்சி தோன்றல உன் பேச்சு கேட்க மாட்டான். அவன் கேட்பான்பா. எங்க கேட்டான்? டேய் அவன் போயிட்டான். எங்க அதான் நிக்கிறான். தம்பி உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. ரைட். இப்போ வனவிலங்கு நிறைய பாதிப்பு வருது. இந்த மானு கொண்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வருது. சொல்றத கேளு ஃபுல்லா. அரைக்குறையா கேட்டு பதில் சொல்றேன். எங்களை குடிச்சவரை ஆக்கி வச்சிரு. ஃபுல்லா கேளு. புலி தோல், புலி பல்லு இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அது எடுத்தா மிகப்பெரிய அஃபென்ஸ். இந்திய சட்டப்படி அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதுக்கு ஏதாச்சும் மாற்று சிந்தனையோட நான் சொல்ல முடியுமா? நான் சொல்றேயா மாற்று சிந்தனை. நான் சொல்றேயா தம்பி நீ வெளியே கிளம்பு. வெளியே போப்பா. வெளியே போனேன். நான் வேணும் போது கூப்பிடுறேன். சொல்லு. நீங்க கேட்க வந்தது வனவிலங்கு இதெல்லாம் புலி புல்லா எடுத்தா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. நாங்க கிட்ட நிறைய திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். அதுக்கெல்லாம் இருக்கிற ஒரு திட்டம் இருக்கு. சொல்லு. எப்படி நீங்க வீட்டுல ஆடு மாடு யானை இந்த பூனை எல்லாம் கோயில வளர்க்குறாங்களப்பா. வீட்டுல சொன்ன கோயில 2 யானை வளர்க்குறாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும். இப்படிலாம் இருக்கிற போது நீங்க தம்பி இருக்கும்போது இப்படி வீட்டுல நீங்க இனிமே புலி வளர்க்கலாம், மானு வளர்க்கலாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அவன் வேணும் போது சாப்பிட்டுங்க, அவன் வேணாம் போது விட்டுருங்க. அதனால பிரச்சனை வராது. பாத்துங்க கம்மியா இருக்கிறதுனால தான் அதை கொண்டா உங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுது. நீ வீட்டுக்கு 2 யானையை புலியை வளர்க்கணும், 2 மானை வளர்க்கணும், சட்டத்தை கொண்டு வருவோம். அதாவது ஆடு நிறைய இடத்துக்காரரும் வளர்க்குறாங்க. அதே மாதிரி மானை வளர்த்தா நிறைய ஆயிடும். நிறைய வந்து பிரச்சனை திட்டம். அநேகமா அடுத்தது உள்ள போட்டாலும் போடுவாங்க இந்த திட்டத்துக்கு. தம்பி வளர்க்கறது தப்புன்னு சொல்லி உள்ள போட மாட்டாங்க, கொன்னாதான் தப்புனா. ஏன்னா இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது. சட்டம் இருக்கு இந்திய பீனல் கோட்ல, தெரியுமா? வளர்க்கவே கூடாதுன்னா அப்புறம் எப்படி அது வளரும்? பேசுறான் பேச்சு. அடுத்த கேள்வி போப்பா. அடுத்த கேள்வி போயா. சரி, போக்குவரத்து நெரிசலை ஒழிக்க என்ன பண்ணலாம்? நல்ல கேள்வி. நல்ல கேள்விதான் எனக்கு தெரிஞ்சு. நீ சொல்லு. இதுக்கு உண்மையிலேயே மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க போக்குவரத்து. ஆமா கரெக்ட். இன்னைக்கு ஆக்சுவலா ஷூட்டிங்க்கு வர்றது கூட ரொம்ப லேட் ஆனது காரணம் போக்குவரத்து தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? 2 பேர் சேர்ந்து பண்ண தேவையில்ல. என்னன்னு சொல்லு. நீ அதான் திட்டத்தை சொல்றாங்க. சொல்லு. காலையில 8 to 11 மணி வரைக்கும் டிராபிக் அதிகமாகுது. இத பத்தி நீ டிராபிக் போலீஸா? நீ சொல்றேங்க போக்குவரத்து நெரிசலை எப்படி தடுக்கிறேன்னு சொல்றேன். சொல்லு. உங்களுக்கு போக்குவரத்து நான் ஜாலியா திருச்சினே சொல்லுங்க தம்பி. அதாவது 10 to 11 ரொம்ப டிராபிக் அதிகமாகிறதுனால நான் என்ன திட்டம் பண்றேன்னா, கரெக்டா இது மன்னிக்கணும், 8 to 11. இனி 8 மணி ஆனதும் யார் யார் எங்கெங்க இருக்கோ அப்படியே அங்கேயே நின்னுணும். கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, சைக்கிள் போனாலும் சரி, ஓரம் கட்டி நின்னுணும். 8 to 11 மணி வரைக்கும் யாரும் மூவ் பண்ணக்கூடாது. அப்போ ரோடே ஃப்ரீயா இருக்கும், இப்போ டிராபிக் இல்லாம இருக்கும். இதுதான் கம்பெனி உங்க அப்பனா இருக்கான் கேட்க மாட்டேன், ஏன்டா டியூட்டிக்கு வரல, டைமை மாத்தி வச்சுக்க சொல்லு. அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நான் டிராபிக்கை கிளியர் பண்றேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொன்னா, இது உலகளாவிய திட்டமா இருக்கு. இன்னொரு திட்டம், கொஞ்சம் கிட்ட வாங்க.
அங்கிருந்தே சொல்லு, பரவாயில்ல. மக்களுக்கு தானே சொல்ல போற. நான் ஒரு தலைவருக்கு அப்புறம் மரியாதை கொடுக்கலாம்ல. ஒரு பத்திரிக்காரனா திமிராவா இருப்பாங்க. இல்ல சிச்சி, அது சொல்றேன். வேற யாருக்கும் சொல்லாதீங்க. நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இல்ல அனௌன்ஸ் பண்ணல, நோட் பண்ணி வச்சுங்க, அப்புறமா சொல்லுங்க. சொல்லுங்க சாரி. அதாவது தம்பி, ரோடு ஃபுல்லா ஒரு 3 அடிக்கு தனியா ஒரு ட்ராக் போட சொல்ல போறேன். நம்ம தமிழ்நாடு முழுக்க. ஏற்கனவே இருக்கிற ட்ராக்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டு நடக்க முடியாம இருக்கு. தனியா இதுல வேற ரோடு எங்க எக்ஸ்டென்ஷன். இதுக்கு போட சொல்றேன். சரி போடு. அவங்களுக்கு காலில் தள்ளினே போறது ஒண்ணு காட்டி விட்டோம்னா டிராபிக் குறையும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அது என்ன பேரு? காலில் தள்ளினே போவாங்க. ஸ்கர்ட்டிங்கா? ஸ்கேட்டிங். தம்பி தம்பி தம்பி, அது அந்த திட்டம் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நான் அறிமுகப்படுத்தினா உலகளாவிய திட்டமா இருக்கு. இந்த உலகளாவிய அகில உலக முல்லை பெரிய அளவா. எனக்கு என்ன கோவம், திட்டத்தை பத்தி இல்ல, அதுக்காக அங்கிருந்து இங்க கூப்பிட்டு சொல்றேன் பத்தியா. இது உலகளாவிய அகில உலக திட்டம். இது சரி. ரோடு சரியில்லையே, டாக்ஸ் வாங்குறீங்கல்ல? ஆமா. ரோடு ஒழுங்கா போடலாம்ல? ஆமா, டாக்ஸ் வாங்குறோம் தான். ஒரு டைம் கட்டுறீங்க, வாங்குறோம், ரோடு போறோம், ஒரு டைம் போடுறோம். நான் டெய்லி கட்ட சொல்றியா நீ? இல்லப்பா, எல்லாம் மனசுல வச்சிருக்காங்க. நான் டெய்லி டோல்ல பணம் கொடுக்கும்போது அவஸ்தைப்பட்டுருக்கோம். இல்லப்பா தம்பி, என்னன்னா சாதாரணமா ஒரு சின்ன வீட்டுல இருக்க சாமானுக்கு ஓட்டை ஆகி போச்சுன்னா தார் வந்து வாங்குறது எவ்வளவு ஆகும் தெரியுமா? முத்துண்டு தார் வாங்குறதுக்கு 30 ரூபா ஆகும். சரி. ஆனா இங்க தார் வாங்கணும், கல்லு வாங்கணும், ஜல்லி வாங்கணும், எம்எஸ் சாண்ட் வாங்கணும், எல்லாத்தையும் போட்டு ரோடு பண்ண 1 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்க. சரி. இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆகுது? 10,000 ரூபாய். 100 அறிவு இருக்காடா உனக்கு? 1 லட்சம் ரூபாய். இப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்படி கணக்கு பண்ணா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்ல போடும் போது அவ்வளோ ஆகுது. நீங்க வீட்டை மனசுல வச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லாத, ரோட பத்தி பேசுனீ. ரோடு தான் 2400 அப்படியே நீட்டா போட்டுக்கம்பா. சரி. இது சதுரமா இருக்கு போது அது நீட்டா போட்டுக்கங்க. என்ன இருக்கு? அப்போ அதுக்கு அவ்வளவு செலவாகுதுன்னா எவ்வளவு லட்சம் இருக்கு. நான் எங்க வேணாலும் கடன் வாங்கிடுவேன். ஆனா ஏன் வாங்கணும்? ஏன் சொல்லு, அதையே நீயே சொல்லு. அதான் வாங்க மாட்டேன். நான் எதுக்கு வாங்குவேன்? நான் வாங்க மாட்டேன். அங்கங்க கம்பெனி இருக்குல்லங்க, அவங்க முன்னாடி அவங்களே ரோடு போட்டு கொடுங்க. கூட ரோட் டாக்ஸ்னா தான் பண்றீங்க. அதான் ரோடு போட்டு குத்துக்கிறோமே. அதுதான் குன்னு குழியுமா இருக்க. அதுக்கு குத்த பணம் தான் அது. அதான் இன்னொரு டைமும் வாங்க வேணான்றீங்க. தனியார் பள்ளி நிறைய இருக்கு, அரசு பள்ளி குறைவா இருக்கு. இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சூப்பரான திட்டம். எல்லாம் சூப்பர் தான், நீ சொல்லு. அதுதாங்க இந்த அகில உலகிலேயே முல்லை பெரிய ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. சொல்லு. இனி நம்ம நாட்டுல தனியார் ஸ்கூலே கிடையாதுங்க. இது சொன்னீங்க, நல்ல திட்டம். நானு எப்படி அது சொல்லுங்க. நாளைக்கே லைசன்ஸ் ரத்து பண்றீங்களா? இல்ல எல்லா தனியார் ஸ்கூலுக்கும் பேரை மாத்தி அரசு பள்ளி வைக்க சொல்லுங்க. நீ என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு போ. முருகன் அரசு பள்ளி, ரமேஷ் அரசு பள்ளி, லட்சுமி அரசு பள்ளி. ஏன்னா அரசு பள்ளி தான் வரணும். அப்ப பேர் அரசு பள்ளி ஆயிருச்சு. யாரும் கேட்க முடியாது, நீங்க கேள்வி கேட்க முடியாது பாரு. சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரி இருந்தா அந்த பள்ளியில படிக்கிறதுக்கு ஃபீஸ் அதிகமா வராங்கல்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதை கண்ட்ரோல் பண்ண இனிமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 5 சப்ஜெக்ட், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 24 சப்ஜெக்ட். அங்க போக மாட்டான், நீ அவன் அங்க போக மாட்டான், இங்கதான் வந்துடுவான். எவ்வளவு 24 சப்ஜெக்ட் யாரையா படிக்கிறது, இங்க வந்துருவான். ஐடியா நல்லா இருக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி அங்க போனான்னா என்ன படிக்க வைப்பீங்க? இதை பத்திரிகைக்காரன்றதை நிரூபிக்கிற ஒரு இடத்துல துருவி கேட்கிற பாரு. இப்போ இதுக்கு திட்டம் ஒன்று ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கல. அப்படியும் அவன் யோசிச்சானா குழந்தையில எல்கேஜியில் சேரும் போதே கேட்க, தம்பி நீ டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, என்ன ஆக போற, கலெக்டர் ஆக போறியா அப்படின்னு கேட்டுருவோம். அதை கேட்டதும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் அதில் தான் படிக்க கொடுத்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்ஜினியர் படிக்க வச்சு, இன்ஜினியர்னா இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா இன்ஜினியர் படிக்கணும். அப்ப அவனுக்கு உலக வரலாறு கணக்கு எதுவும் தெரியாது, ஒன்று தான் தெரியும். இந்த உலகத்துல ஒரு கஷ்டமான விஷயம், தப்பான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பல வேலை செய்யறதான், அதனால தான் தப்பாகுது. இப்ப இன்ஜினியர்னா இன்ஜினியர் மட்டும் எல்கேஜில இருந்து 18 வருஷம் இன்ஜினியரே படிச்சானா அவன் எவ்வளவு பக்காவா கொட்டுவான் பாருங்க. அப்ப டாக்டர்னா 18 வருஷம் அவன் டாக்டரா படிக்கணும். இப்ப ஒண்ணுத்திலேயே ஒருத்தன் டிராவல் பண்ணானா, தம்பி பிளாக் கார்ட்ஸ் அதிகமா பேச புரியுதா தம்பி? இதுதான், இது எல்லாமே அரசு பள்ளி ஆயிரும். சரி ரைட். மரங்கள் வெட்டி நிறைய பிரச்சனை வருது. என்ன வெட்டி? மரம் வெட்டி பெரிய பிரச்சனை வருது. அதுல பாத்தீங்கன்னா செம்மரம்ன்றாங்க, சந்தன மரம்ன்றாங்க. அதுதான் நான் முன்னாடி ஒரு திட்டம் சொன்னேன்ல, இந்த புலிக்கு மானுக்கெல்லாம் சொன்னேன்ல, அதே மாதிரி அது அழிஞ்சு போகுதுன்றதுனால தான் அதுக்கு ரொம்ப சட்டமா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், வீட்டுக்கு 4 சந்தன மரம் வளர்த்துங்க, என்ன வளர்த்துக்க, செம்மரம் 4 வளர்த்துக்க, எல்லாம் வளர்த்துக்க. அப்புறம் உனக்கே இருக்க போது என்ன, இப்ப நீ வெளியே போகும்போது நீ வந்து சந்தனத்தை பூச வேணாம், மரத்துல 2 உரசு அப்ப வெட்ட வேணாம், தேவையில்லை. அப்ப அதுக்கு பிரச்சனை வராதுல்ல. உன் வீட்டில் 4 சந்தன கட்டை இருக்கும்போது உனக்கே தேவைப்படும் சந்தன கட்டை.
தம்பி சரி என்ன சமாளிக்க முடியல. சரி, நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆமா. எதிர்த்து நிறைய போராட்டங்கள். அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு எதனா ஐடியா இருக்கா? இப்போ நிறைய தும்மனா போராட்டம், இருமனா போராட்டம், கண்ணமுன்னா போராட்டம் இருக்கு. ஆனா நான் கொடுப்பேன், போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுப்பேன். ஆனா ஒரே ஒரு போராட்டத்துக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பேன். உண்ணாவிரத போராட்டத்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுப்பேன். வெரி குட், சூப்பர். அதுவும் 10 நாள் தொடர்ந்து இருந்தா தான் கொடுப்பேன். ஒரு நாள் 2 நாள் 10 நாள் தொடர்ந்து இருக்கும் அந்த உண்ணாவிரதம். 10ஆம் நாள் இருக்கவே மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. 10 நாள் இருப்ப நம்ம 10 நாள் கண்டினியூ இருக்கணும். 10ஆம் நாள் போய் அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இதனால நமக்கு என்ன யூஸ்னா, நம்ம நாட்டுல நிறைய விளையிறது இல்லையா பொருள், அந்த சாப்பாடு மூலம் மீறும். 10 நாள் இவங்க கிட்டத்தட்ட 500 பேர் சாப்பிடாம இருந்தா அப்ப மீறும். அப்ப நமக்கு சாப்பாட்டு பஞ்சமே வராது. அவன் செத்தாலும் பரவாயில்ல. அது அவங்க தானப்பா உண்ணாவிரதத்துக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? அவங்க அதுக்கெல்லாம் முடிவு பண்ணி தானே வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த பஞ்சம், இந்த சாப்பாட்டு பஞ்சத்தை டோட்டலா தடுக்கிற ஒரு புதுமையான திட்டம் தான். சமாளிக்க முடியல. அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஒரு புதிய திட்டம்னு ஒன்று சொல்லி நீங்க ஏற்கனவே போட்டு இருந்தீங்க. அதை நான் எல்லாத்துலயும் பார்த்தேன் நியூஸ்ல. எதை பத்தின்னு சொல்லி ஞாபகப்படுத்து. சுனாமியை பத்தி ஏதோ ஒன்று சொல்லி இருந்தீங்க. அது நீங்களா உருவாக்கி. நான் நிறைய திட்டங்கள் போட்டனால எனக்கு எதை சொன்னாலும் நான் சொன்னது எதை சொன்ன முடியல, சமாளிக்க முடியல. தம்பி ட்ரிபிள் எஸ் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் தம்பி. எது? அதாவது இந்த ட்ரிபிள் எஸ் திட்டம் என்னன்னா, சொல்லு எழுதிக்கிறேன். சுனாமி ஸ்டாப்டு சிஸ்டம். ட்ரிபிள் எஸ் சுனாமி ஸ்டாப்டு சிஸ்டம். இனி சுனாமியே வராது. அவன் பல கோடி ரூபாய் விட்டு சேட்டலைட் விட்டு எப்போ வருது, எத்தனை லிட்டர்ல வருதுன்னு சொல்றான். வரவே வராது. இவர் உட்காந்த இடத்துல வரவே வராது. போ வராது. எப்படி? நான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது பயனுக்கு வந்தால், செயலுக்கு வந்தால் என் டவுட்டா பேசுறேன். வரும் சொல்லி இன்னும் பவர்ல வரலையா? ஐயா மினிஸ்டர் ஐயா, இந்த புயலுக்குலாம் பேர் வைக்கிறாங்கல்ல, ஆமா, கஜா அந்த மாதிரி, அது யாரு வைக்கிறா? அது அவங்களுக்கு பிடிச்ச பேரா வச்சுக்கிறாங்க. ஏன்டா இப்படி இருக்க? சொல்லு. இல்லையா தலைவர், நீங்க தான் சொல்லணும். யாருங்க பேர்? நீங்க தான் வைக்கிறீங்களா? அந்த நான் இன்னும் பவருக்கு வரலப்பா. யாராவது வச்சா வேடிக்கை பார்க்கத்தோட பவருக்கு வரலாம். அப்புறம் என்ன மயிர்க்கு ஏத்துற திட்டம்? சாரி தலைவர். உங்க பேர் என்ன ராஜா? உங்க பேர் என்ன ராஜா? குறைசி. குறைசி. இதெல்லாம் பத்திரிகையில போடாதப்பா. இதுதான் போடுவேன். அவன் அவாய்ட் பண்றேன். நீ அவன் அவாய்ட் கூட இருந்த ஆளு எலியா புள்ளியா? அது விட்டுப்பா. குறைசி பிளாக் கேட் கேட்ட கேள்வி என்ன மசிருக்கு நீ இருக்க? தலைப்பு செய்தி நாளைக்கு வரும். நாளைக்கு தலைப்பு செய்தியே வரும். ட்ரிபிள் எஸ் சுனாமி ஸ்டாப்டு சிஸ்டம். எப்படின்னா, இனி பீச்சுங்க பெருசா இருக்குனே, அதனால கொஞ்சம் எடுத்து சைதாப்பேட்டில் கொஞ்சம், அப்படியே பீச் எடுத்து மதுரைக்கு கொஞ்சம், அப்படியே பீச் எடுத்து தஞ்சாவூர் கொஞ்சம், இப்படி எல்லாரும் பிரிச்சு கொடுத்துட்டா இப்ப அவங்களுக்கும் பீச்ல ஃபீல் பண்றாங்க. அங்கிருந்து இங்க வந்து போனோன்றாங்க. அவங்களுக்கு பீச்சுக்கு பீச்சுமா ஆயிப்போச்சு. இப்ப அலை நிறைய வருது, தடுத்துரும். அலை அதிகமா வந்தாதான் சுனாமி வருது. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி விட்டா சுனாமியே வராது. சுனாமி அலை அதிகமா வருதாலும் சுனாமி வருதா? சத்தியமா தெரியாத ஒரு தலைவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க வந்துட்டேன். தம்பி என்ன சமாளிக்க முடியல. முடியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு தம்பி கிளம்புங்க தம்பி. அதான் தம்பி நானும் கிளம்புறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு எந்த தலைவருமே இல்ல, போர் அடிச்சது. யாருகிட்ட கேட்கலான்னு ஒருத்தர் சொன்னாங்க, தமாசாவே பேசுவார். அவர் பேசுறது எதுவுமே விஷயமே இருக்காது. அவரை போய் பாருவாங்க. அதான் வந்தேன். உண்மையில விஷயம் இருக்க மாதிரியே இருக்கும், ஆனா விஷயமே இருக்காது. இவர் தான் பாத்துக்குங்க. பிளாக் கேட் கேள்வி கேட்ட தலைவர், மசுறு தலைவர் வாழ்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணம்.